வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு 3D பேட்ச் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு 3D பேட்ச் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மோட்டிவ் போட்டுட்டு அதனுடைய ஃபெதர்ஸ் ஆர் அதனுடைய பெட்டல்ஸ் வந்துட்டு ஃப்ளாராக இருந்தால் பெட்டல்ஸ் அதை வந்துட்டு நம்ம 3D எஃபெக்டில் பேட்ச் மாதிரி செஞ்சு அதை அட்டாச் பண்ணுவோம். சேம் அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பீகாக்கோடைய பாடி ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பேட்ச் மாதிரி குட்டி குட்டியாக பேட்ச் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவுட்லைன் எப்பயும் கொடுப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி செயின் ஸ்டிச் போட போகிறோம். எப்பயும் போல் இதுக்கு யூஸ் பண்ணுற நம்ம அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நாட் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சேம் அதே மாதிரி தான் ஃபுல்லாக போட போகிறோம். பாடி ஃபுல்லாகவே இதுதான். ஸோ இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. மேலே வந்துட்டு ரெட் கலரில் பீட்ஸும் வச்சுருக்கேன். ரெட் கலர் வந்துட்டு ஐக்கும் இந்த நோஸ் இருக்குல்லையா அதுக்கும். சேம் வந்து இந்த கழுத்துக்கு நம்ம வேறு ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஒரு ஒர்க்கு, இந்த இடத்துல பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சரி, ஜர்தோசி தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அளவாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் ஃபுல்லாக வச்சுட்டும் பண்ணலாம், பட் நான் கட் பண்ணிக்கிறேன். இடையில ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அழகாக நிற்கும் அந்த ஷேப்புக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டோன் செயின் வைக்க போகிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம், பட் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம திருப்பி கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் நான் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் பேட்டர்ன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து த்ரெட்லேயே ஃபில் பண்ண போகிறோம். எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் நான். சேம் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச், அகெயின் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு. நம்ம அந்த கிராஸ் மட்டும் பர்ஃபெக்டாக கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு அந்த டேர்னிங்ஸில் கூட எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் வந்துடும். அந்த டேர்னிங்ஸ் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் நான். லைட்டாக கேப் இருக்க மாதிரி இருக்கும். அந்த கேப்புக்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ண போகிறோம். இந்த கேப் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல அந்த டேர்னிங்ஸில் கரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் வந்துடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்த பொறுத்து தான் அது. இனி எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் கீழே வரைக்கும் வந்துடும். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். நான் கீழேயும் சேம் அதே கலர் த்ரெட் வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கேன். சேம் செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஜர்தோசி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து கீழே 3D பேட்சுக்கு என்ன ஜர்தோசியோ அந்த ஜர்தோசி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த பாடி ஃபுல்லாக, அதாவது அந்த ஃபெதர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து கோல்டன் கலர் பீட் தான் நான் கொடுக்க போகிறேன். ரவுண்ட் பீடு ஃபுல்லாக வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தட்லேயே நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஷேப், அந்த அவுட்லைன் மாறாமல் நம்ம கொடுக்கணும்.
இடையிலேருந்து நம்ம த்ரெட் எடுத்து கொண்டு வந்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தட் நம்மளுக்கு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். மோட்டிஃபோட நெக்ஸ்ட்டு 3D பார்ட் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபுல்லாக வந்துட்டு சேம் கலர் கிளாத்தில் வந்துட்டு நான் 3D பேட்ச் மாதிரி பண்ண போகிறேன். பேட்சுக்கு ஃபுல்லாகவே நம்ம இன்னொரு கிளாத்தில் ட்ரா பண்ணி இதே மாதிரி ட்ரா பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை ட்ரா பண்ணியிருக்கேன். அதனுடைய ஃபெதர்ஸை ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு 8 ஃபெதர்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். போதும்னு தோணுது அதுவே. ஸோ இது வந்து எப்பயும் போல் நான் வந்துட்டு அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டு கொண்டுட்டு போய்க்கலாம். நார்மலாக எப்பயும் போல் செயின் ஸ்டிச் தான் ஃபுல்லாக போட போகிறோம். இந்த நீடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும். சேம் ஸ்டிச்சஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை கட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சேம் அதே தான் ஜிக்ஜாக்ஸு எல்லாமே. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். 6 mmக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோனும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இந்த ஃபெதர் மாதிரி லுக் இருக்கணும் இல்லையா. சேம் அதே மாதிரி ஜிக்ஜாக் போட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த கீழே இருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம அதை மார்க் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு இதில் ஸ்டோன் ஒட்டிட்டதால இதில் ஒட்டி காட்டுறேன் உங்களுக்கு. சேம் அதே மாதிரி லைட்டாக க்ளூ வச்சிங்கனாவே போதும். ஏன்னா அதுக்கு மேலே பீட்ஸு ஸ்டோன் செயின்ஸ்லாம் வர்றதுனால கண்டிப்பாக அது விழவே விழாது. ஸோ அதனால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம சுகர் பீட்ஸை அவுட்லைனாக கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டோன் செயின்ஸ் கொடுக்க போகிறோம். அஸ் யூஷுவல் எப்பயும் போல் 2 பீடாக கொடுத்துக்கலாம். ரொம்ப இது ஷார்ட் டர்ன்ஸ். ஸோ அதனால் 2 பீடாக தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சுகர் பீட்ஸ் இல்லாமல் வேறு பீட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேப் விடணும். இப்போ ஸ்டோன் செயின்ஸ் நம்பர் 18 தான் எடுத்திருக்கேன் ஸ்டோன் செயினை. அஸ் யூஷுவல் எப்பயும் போல் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எப்படி அந்த மேலே ஃபெதர் மாதிரி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசி வந்து கொஞ்சம் பெருசு. ஆல்ரெடி நான் இது உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக மேக்ஸிமம் இது வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க்குக்கு பண்ண மாட்டோம். பட் இது வந்து இந்த மாதிரி 3D பேட்ச்க்கு பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஒரு ட்ரை தான். ஸோ இந்த ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். அழகாக சின்னதாக அதாவது நீடிலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அளவு கிடையாது இதுக்கு, நீடிலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு லைட்டாக அது வேவ் மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இடையில வந்து ஜர்தோசியை பேடடாக கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது சேம் இதே ஜர்தோசிலேயே லைட்டாக நம்ம கொஞ்சம் ஒரு கேப் விட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்துட்டு ஒரு வேவ் மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி பேடர் மாதிரி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஒட்டி போடாமல் அந்த ஜிக்ஜாக்கோட அவுட்லைனுக்கு வந்து ரொம்ப ஒட்டி போடாமல் ஒரே ஒரு ஜர்தோசி மட்டும் இடையில வர்ற மாதிரி கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டாச்சு. சேம் அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அந்த சுகர் பீட்ஸுக்கும் இந்த ஜர்தோசிக்கு எந்த கேப்போ அதே கேப் வந்து விட்டுக்கலாம். என்னென்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் அதே மாதிரி பெரிய ஜர்தோசியில் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சேம் இப்போ அந்த ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். இப்போது நாட் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி அந்த ஃபுல் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் அதே ஜர்தோசி எடுத்துகிட்டு சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த அலைன்மெண்ட்ஸ் சரியாக வராது. ஸோ நம்ம வந்து சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ சேம் அதே ஒர்க் தான். நம்ம வந்து இதை நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது இல்லை. நம்ம அப்படியே அங்கேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ மேலே கொண்டு போய்க்கலாம் ஸ்டிச்சஸ். சேம் மேலேருந்து கீழே கொண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக இப்போ மேலேருந்து கீழே நம்ம அந்த 2 ஜர்தோசி வந்து பேடடுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் போடுறதுனால நம்மளுக்கு அந்த லுக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேவ்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் சென்டரில். நார்மலாக நம்ம வந்து ஜர்தோசி சும்மா அட்டாச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பேடட் வச்சு அட்டாச் பண்ண ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்னொரு ஜர்தோசி டியூட்டோரியல் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா புரியும். ஆக்சுவலாக சேம் ஒர்க் இதே மாதிரி தான். ஸோ இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டினா தான் தெரியும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வேவ்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அந்த 2 லைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி 3D பேட்சில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை மட்டும் இப்படி லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம 3D பேட்சில் வைக்கலாம். அது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சும்மாவே நீங்கள் கட் பண்ணிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். க்ளூ வச்சும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எப்படி 3D ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக. ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போதே. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மல் நீடில் ஹெம்மிங் நீடில் வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறோம். கீழேருந்தே வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக வரும். ஃபைனலி எப்படி வைக்கணுமோ அதை வச்சுட்டேன். இப்போ வந்து நீடில் எடுத்திருக்கேன், ஹெம்மிங் நீடில். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் த்ரெட் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் நார்மல் த்ரெட்டே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜரி த்ரெட் வந்து அங்கங்கே நம்மளுக்கு ரொம்ப சிக்கு விழுகுது. ஆக்சுவலாக இதை பண்ணும்போது தான் அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம வந்து நார்மல் த்ரெட்டே எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது நம்ம ஜரியில் வந்து அட்டாச் பண்ணும்போது. ஸோ நார்மல் த்ரெட்லேயே பண்ணிக்கலாம். ரொம்ப பக்கம் பக்கமாக போட வேண்டியதில்லை, நம்ம தூரம் தூரமாகவே போட்டுக்கலாம் அந்த ஸ்டிச்சஸ். நம்ம வந்துட்டு அந்த கிளாத்தோடு நம்ம வந்து பேட்சஸை அட்டாச் பண்ணணும். சேம் டைம் பேட்சஸோடு சேர்த்து இன்னொரு பேட்சஸையும் அப்படியே அட்டாச் பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கீழே வந்து கண்டிப்பாக பேட்சஸ் வந்து தூக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பேட்சஸ் வந்துட்டு நம்ம கீழே எல்லாம் வந்துட்டு ஓப்பனில் இருக்க மாதிரி தான் இருக்கணும். சென்டரில் அந்த சைடில் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அங்கங்கே மட்டும் நான் வந்துட்டு பேட்சஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுருக்கேன். இந்த சைடில் இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி கொஞ்சம் மேலேருந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரிகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஜாயின்ஸில் மட்டும் அங்கங்கே நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் நார்மல் நீடிலில். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஆக்சுவலாக அது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதுதான் வந்துட்டு 3D ஒர்க்கே நம்மளுக்கு. இந்த மாதிரி தெரியணும் நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக தூக்குன மாதிரி. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவ்லலாம் பண்ணணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் நெக்லேயும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பேட்சஸ் இந்த மாதிரி இல்லாமல் த்ரெட்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.